ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம CapCutல எப்படி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இப்போ ப்ரிவ்யூவில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும்னா மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நான் இங்கிலீஷ் ஃபாண்ட்லேயே எடிட் பண்ணிக்கிறேன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியே எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த CapCut ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். VPN கனெக்ட் பண்ணிட்டு மேலே நியூ வீடியோன்னு இருக்கிறத டச் பண்ணுங்கள். நியூ வீடியோ டச் பண்ணோன்னே உங்கள்கிட்ட இருக்க ஒரு பிளாக் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்க இந்த பிளாக் ஃபோட்டோ இல்லை, நான் க்ரோமில் தான் எடுத்திருந்தேன், அதனால் பிளாக் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். கீழே ஆட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை தொட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ வீடியோவுக்கான சைஸ் வைக்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து யூடியூப் சைஸ் போதும். கீழே அப்செட் டூல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி எனக்கு வந்து 16.9 அது போதும். நான் அதை வச்சு டிக் ஆப்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு டிக் ஆப்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். பேக் வந்துக்கோங்க, ஒன் பட்டன் வந்துட்டு கீழே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இந்த இருக்குது ஆடியோ டச் பண்ணோடனே உள்ள சவுண்ட்ஸ் அண்டு எக்ஸட்ரான்னு இருக்குது பாருங்கள், எக்ஸட்ராவை தொடுங்க. எக்ஸட்ராவை தொட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வீடியோ சாங்காக இருந்துச்சுன்னா இதில் போய் ஆட் பண்ணுங்கள். ஆடியோ சாங்காக இருந்துச்சுன்னா அவங்களோட சவுண்ட்ஸ்னு இருந்ததுக்குள்ளே போய் ஆட் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட வீடியோ சாங்காக தான் இருக்குது, நான் அதனால் எக்ஸட்ராவை தொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வந்துருச்சு. என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன், அந்த சாங் அந்த மேலே இருக்குது, இந்த சாங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா இந்த CapCut லோகோ இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக, அதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது, இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் ஆப்ஷன் கீழே இருக்குது, டெலீட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்க்ரீன் நம்ம செட் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோ வந்து இந்த சாங் முடிகிற வரைக்கும் இழுத்து விடணும். நான் எப்படி இழுக்கிறேனோ அதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு கொஞ்சம் கூட போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இந்த இது டைம் லைனை கரெக்டாக வச்சுட்டு கீழே கட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கட் பண்ணி அதை டெலீட் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சது அப்படியே பேக் வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுறோன்னா சாங்கை டச் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு சாங் முடிகிற வரைக்கும் நீங்கள் பீட் வைக்கணும். எப்படின்னா சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு இப்போ எனக்கு எதில் வேணும்னா இந்த சாங்கில் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பீட் வைக்க போகிறேன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பீட்டாக வச்சு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடணும். ஓகேவா, அந்த சாங் முடிகிற வரைக்கும் பீட் வச்சாச்சு. இப்போது நம்ம தமிழ் ஃபாண்ட்ஸு க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ தமிழ் ஃபாண்ட்ஸில் நீங்கள் லிரிக்ஸ் ஓடணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா யூனிகோட் டு பாமினி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், யூனிகோட் டு பாமினி. இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு இந்த இருக்கா யூனிகோட் டு பாமினி அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணி இதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன லிரிக்ஸ் வச்சுருக்கீங்களோ அங்கே அதை கொடுத்துட்டு இதில் க்ரியேட்டிவிட்டின்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னே இப்படி கொலாப்ஸாக நிறைய லெட்டர்ஸ் வரும். இந்த இருக்குது பாருங்கள், இப்படி வரும். அதுக்கப்புறம் கீழே காப்பி பண்ணுறது ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு அப்புறம் பாமினியை விட்டு இங்கோடி வந்துடுங்க. இங்கோடி வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதும் ஆட் டு டெக்ஸ்ட்னு கேட்கும், ஆட் டு டெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் டெக்ஸ்ட் அதுக்குள்ளே போனதும் இதில் என்டர் டெக்ஸ்ட்னு காட்டும். அதில் போயிட்டு இந்த கொலாப்ஸாக இருக்க லெட்டரை போட்டுருங்க. உள்ளே போட்டோடனே அது பக்கத்தில் உங்களுக்கு என்ன எமோஜி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. எனக்கு இந்த எமோஜி பிடிக்குது, அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபாண்ட்ஸ்குள்ளே போயிட்டு நான் தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணுன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா, மை ஃபாண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு என்கிட்ட இருந்தால் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, நான் அதை வச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஃபாண்டே ஓகே, நல்லா இருக்குது. அனிமேஷன்னு 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் இன் அப்படிங்கிற இடத்துல ஒரு எஃபெக்ட் போடுங்க. இப்போது இன்னுங்கிற இடத்துல எனக்கு வந்து நான் இதை போட்டுக்கிறேன். இது நல்லா இருக்குது. அப்புறம் அவுட்டுன்னு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து அவுட்டில் வந்து எதாட்டி ஒன்று போடுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது இருக்கட்டு. அவ்வளோதான், இது நல்லா இருக்குது. இப்போ ஓட விட்டு பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கரெக்டாக அந்த பீட்டு வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் அதை கரெக்டாக டைம் லைனை வச்சு இழுத்து வச்சுருங்க. முடிஞ்சிச்சு, பீட் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா
கீழே பாருங்கள் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கொடுத்து அதை டூப்ளிகேட் பண்ணி இப்படி இழுத்து வச்சுருங்க. என்னை ஒன்னிடம் வரைக்கும் டூப்ளிகேட் பண்ணி இழுத்து இப்படி உள்ள இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இப்படி இழுத்து கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கடுத்து யூனிகோட் டு பாமினிக்குள்ளே போய்க்கோங்க. ரெண்டாவது யூனிகோட் டு பாமினிக்குள்ளே போயிட்டு விட்டு செல்கிறேன் அதுக்கு அடுத்த லைன் நான் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு செல்கிறேன் கரெக்டாக வந்துருச்சு. என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன். கீழே க்ரியேட்டிவிட்டி கொடுத்து அப்புறம் காப்பி பண்ணி கொண்டு வந்து ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாவதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆடே பண்ண வேண்டாம். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே வந்துட்டு கேப்கட்குள்ளே வந்துடுங்க. கேப்கட்குள்ளே வந்துட்டு ஆட் டு டெக்ஸ்ட் ரெண்டாவது ஆட் டு டெக்ஸ்ட்லாம் கொடுக்க வேணாம். இந்த நம்ம இப்போ காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கூடி இது பண்ணோமா டூப்ளிகேட் பண்ணி இங்கூடி கொண்டு வந்து வச்சுருக்கோம்ல அந்த இடத்த டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்டைலிஷ்னு இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு உள்ளே போகும். உள்ளே போனதும் மேலே இருக்கிற அந்த முன்னே உள்ளது தான் அதுலேயும் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இந்த இது நம்ம இப்போ காப்பி அவ்வளோதான். ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் என்னை உன்னிடம் இப்போ பாருங்கள் விட்டு செல்கிறேன் கரெக்டாக வருதா. இப்படியே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இப்போது கீழே அந்த நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டூப்ளிகேட் அதை கொடுத்து இப்படி இழுத்து வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. லாஸ்ட் வரைக்கும் அந்த சாங் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணி லிரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு.